ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மயில்வாகன் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நீ கவலைப்படாத, எப்படியும் ரேவதி காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் வராங்க. வந்ததுமே கார்த்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு ரேவதி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரேவதி ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்கிறா, ஏன்னா அவள் தலையில் பலத்தை அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாங்க எப்படியாவது ரேவதியை காப்பாற்றுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய டாக்டர்னாலும் வரவழைங்க, எப்படியாவது ரேவதியை நீங்கள் காப்பாற்றியே தீரணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் உங்களுடைய நிலைமை எங்களுக்கு நல்லாவே தெரியுது, எல்லா பேஷண்ட்டுமே நல்லபடியாக பொழைக்கணும்னு சொல்லி தான் நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஆனால் இவங்களுக்கு தலையில் பலத்தை அடிபட்டுருக்குது, இப்போ உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் மயில்வாகனமும் பதட்டத்தோடு பார்க்குறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்க கண் முழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கண்ணை மூடவே இல்லை, கொஞ்சம் கூட அந்த கருவிழி அசையவோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவங்களுக்கு தலையில் எப்போ அடிபட்டதோ அதுலேருந்து அவங்க கண்ணை திறந்தே வச்சுருக்கிறாங்க, இப்போ அதில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தியும் மயில்வாகனமும் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஆமாங்க இந்த மாதிரிக்கு கண்ணில் அதாவது தலையில் அடிபட்டுச்சுன்னா அவங்க கண்ணு மூடி இருக்கணும், ஆனால் இவங்களுக்கு தலையில் அடிபட்டதுமே அவங்க கண்ணு திறந்த மாதிரிக்கு தான் இருக்குது, கொஞ்சம் கூட அசையவோ ஆடவோ இல்லை, அதனால தான் இப்போ நாங்கள் அப்படி இருந்தாக்கி ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியாது, அவங்க கண்ணை மூடுறதுக்காக நாங்களும் இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் கூட அவங்க கண்ணு மூடவே இல்லை, அப்படி இருந்தாக்கி எங்களால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு இன்னும் 2-3 மணி நேரத்தில் அதாவது தலையில் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி பண்ணாமல் இருந்தால் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லவும், ஆனால் கண்ணை அவங்க மூடினா மட்டும்தான் எங்களால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்கு தான் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மயில்வாகன் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, டாக்டர் என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படியாக்கும், உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கும்போது உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுதுங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு தலையில ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில ஆயிரும், அதுக்குள்ளேயே அவங்க கண்ணை அவங்க மூடிக்கிட்டாதான் எங்களால் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும், நாங்களும் முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இது கேட்டதுமே கார்த்தி அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மயில்வாகன் கார்த்தி நீயே இப்படி உடஞ்சி போய் கதறி அழுதா எப்படி ஆக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் சரிதான் நீ அசால்ட்டா நீ சமாளிப்பிய, ஆனால் ரேவதிக்கு ஒரு பிரச்சனைனுமே உன்னால தாங்கிக்க முடியாமல் இப்படி கதறி நீ அழ ஆரம்பிச்சிட்டியே, இப்போ நீயே உடஞ்சி போயிட்டேன்னா அப்புறமா நாங்களாம் என்ன பண்ணுறதுக்கு, அதனால இப்படி அழாத, ஆனால் எப்படியாவது ரேவதியை காப்பாற்றியே தீரணுமே, இவங்க வர இந்த மாதிரிக்கெலாம் புதுசாக சொல்லிட்டு போகிறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி பார்த்தோம்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அப்படிங்கும்போது சரிதாயா நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய ரேவதி எனக்கு வேணும், என் ரேவதியை விட்டு என்னால் இருக்க முடியாது, அவள் என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியும், அந்த வாழ்க்கைக்காக தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த 2 குடும்பம் ஒன்று சேரணும், அதுக்கப்புறம் நானும் அவளை நல்லபடியாக எங்கள் வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ பாசமாக இருந்தோம், ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் முடியறதுக்காக தான் நான் அவள் மேலே வச்சுருந்த காதலை நான் வெளிக்காட்டாமல் இருந்தேன், ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் என்னை எந்த அளவுக்கு நேசிச்சாங்கிறது எனக்கு தெரியும், இப்போ ரேவதி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறா, அவளுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, அவளை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, ஏற்கனவே தீபா என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ ரேவதி என்னை விட்டுட்டு போயிட்டாக்கி என்னால் தாங்கிக்க முடியாது, நீ தான் எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வேண்டிக்கிட்டு அவங்க கோயிலை சுற்றி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அப்போ ஒரு சாமியார் அங்கே இருக்கவும் அந்த சாமியார்கிட்ட எல்லாருமே குறி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே கார்த்தி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, இப்படி ஒரு சாமியார் தானே ரேவதிக்கு கண்டா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ அந்த சாமியார்கிட்ட போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சாமியாரை பார்க்க வரவும் அப்போ அந்த சாமியார் கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே கார்த்தி பார்க்குறாங்க, என்னது என் பேரை சொல்லி அவர் கரெக்டாக கூப்பிடுறாரு அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் பக்கத்தில் வராங்க. வந்ததுமே கார்த்தி முகத்தை பார்க்குறாங்க. பார்த்ததுமே நீ இப்போ கலங்கி போய் நிற்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சாமியார் சொல்லவும்
ஒரு உயிர் உனக்காக வந்து என்கிட்டே இருக்குது, அந்த உயிரை உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகாதியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அப்போ சாமியாரை பார்த்ததுமே அப்போ அந்த சாமியார் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை விட்டுட்டு அந்த உயிர் போகாது, ஏன்னா அந்த உயிர் உன்னை நினச்சே தான் துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி வந்து கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க, சாமி நீங்கள் வந்து சொல்கிறது எனக்கு புரியுது, என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விபரீதம் ஏற்பட்டுருச்சுது. ஏற்கனவே ஒரு சாமியார் சொன்னாங்க இந்த மாதிரிக்கு ஒரு கண்டை இருக்குன்னு, அவளை நான் எவ்வளோ வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன், ஆனாலும் அதை மீறி போச்சுது அப்படிங்கும்போது விதி யாராலும் வெல்ல முடியாது, அவளுக்கு இது இன்னைக்கு இது நடக்கணும்ட்டு இருந்திருக்கு அப்படிங்கும்போது எப்படியாவது என் ரேவதியை நான் காப்பாற்றணும், என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில் அவள் இருக்கிறா, அவள் வந்து கண்ணை திறந்தவா வந்து மூடனாதான் அந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, ஆனால் என் ரேவதியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமியார் வந்து கார்த்தியை பக்கத்தில் கூப்பிடவும் கார்த்தியும் பக்கத்தில் போகிறாங்க. போனதுமே அவங்க வந்து ஒரு விபூதியை அவங்க வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க, இதை உன்னுடைய மனைவி நெத்தியில் இதை வந்து பூசி விடு, அதுக்கப்புறம் சில மந்திரத்தையும் சொல்கிறாங்க, இந்த மந்திரத்தை வந்து நீ வந்து ரேவதி வந்து நெத்தியில் வந்து பூசி விடும் போது நீ இந்த மந்திரத்தை வந்து உன் மனசுக்குள்ளே நீ சொல்லு, கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடோடி வராங்க. அப்போ மயில்வாகன் வந்து என்னாச்சு கார்த்தி கோயிலுக்கு போயிட்டு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரேவதிக்கு இந்த விபூதியை பூசி விடுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நர்ஸுக்கிட்ட சொல்லவும் இப்போ நர்ஸு வந்து இல்லை அப்படி போக முடியாது அப்படிங்கும்போது இல்லை என்னுடைய ஒய்ஃபை நான் பார்த்தே தீரணும் அப்படிங்கும்போது இப்போ மயில்வாகனும் சொல்கிறாங்க, அவரை மட்டும் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரி சீக்கிரமாக போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா ரேவதி நெத்தியில் அந்த விபூதியை வச்சு விடும்போது அதுக்கப்புறம் சாமியார் சொன்ன அந்த மந்திரத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரேவதியை வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரேவதி நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, உனக்கு நல்ல மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அப்போ உன் கண்ணு வந்து இப்படி மூடனாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே வந்து நெத்தியில் அவங்க தடை விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி தடை விடும் போதே அவங்க வந்து அவங்க கண்ணு வந்து அப்படியே கருவிழி அசைய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கவும் ரேவதியோட கருவிழி வந்து அப்படியே அந்த கண் வந்து மூடுற மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடுது. இதை பார்த்ததுமே கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி இப்போ ஓடோடி வராங்க, அதாவது டாக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே டாக்டர் வராங்க. என்னாச்சுங்க அப்படிங்கும்போது ரேவதியோட கண்ணு மூடிடுச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே டாக்டர் உடனே ஓடோடி வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியம் தாங்க முடியலங்க, என்னங்க அதாவது இவ்வளோ நேரம் நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் அந்த கருவிழி வந்து மூடவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போமே நாங்கள் வந்து ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், இதுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து அவங்க சாமியை வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மயில்வாகன் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ கும்பிட்ட தெய்வம் தான் உனக்கு இந்த அளவுக்கு ரேவதிக்கு இப்போ வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, அதனால் ரேவதி நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாயா, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.